ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதிரி கார்ட்போர்டில் 9 சென்டிமீட்டரில் கட் பண்ணிவிட்டு உள்ளன் த்ரெட்டை எடுத்துட்டு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த உள்ளன் த்ரெட்டை சுற்றுன்னு சுற்றுறீங்க. ஸோ ஒரு 80 டைம்ஸ் இதை நல்லா நீங்கள் சுற்றணும். இதில் இருந்து சூப்பரான ஒரு பொருள் நம்ம தயாரிக்க போகிறோம். ஸோ இதை அப்படியே லைனாக நீங்கள் சுற்றணும், சரியா? மேலே மேலே சுற்றாமல் அப்படியே பட்டையாக இந்த மாதிரி அழகாக சுற்றிட்டே வாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இதை வந்து சுற்றும்போது அப்படியே மேல் பக்கத்துலேருந்து கீழே, கீழ் பக்கத்துலேருந்து மேலேன்னு கொண்டு வந்து ஒரு 3 ரோ வரா மாதிரி 80 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றிடுங்க. ஸோ 80லேருந்து 120 டைம்ஸ் கூட நீங்கள் இதில் சுற்றலாம். இது முடிஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே மெதுவாக வெளில எடுத்துட்டு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் உள்ளன் த்ரெட் இந்த மாதிரி எடுத்துடுங்க. எடுத்துட்டு அதை இது மேலே அப்படியே வைக்கணும். வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் நாட் போட போகிறோம், சரியா? இந்த நாட் போடும்போது சரிசமமாக நடுவில் அப்படியே ஈக்குவலாக பிரித்தா மாதிரி நாட் போடணும். ஸோ தட் ஒரு பெரிய ஃப்ளார் மாதிரி இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஹோம் டெக்கர்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளார்ஸ் பண்ணி அழகாக வால் ஹேங்கிங் கூட நம்ம பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணுற கிராஃப்ட் வந்து வேறு. அதனால் இதை நான் என்ன பண்ணிடுறேன்னா, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா கோம்பு வச்சு நல்லா சீவிடலாம். எல்லா நூலும் இந்த மாதிரி கட் ஆயிருக்கா அப்படின்றத கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இதை நல்லா நம்ம கட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ தட் அந்த டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்க மாதிரி நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் கோம் பண்ணி விட்டுடலாம். நம்ம சாதா சீப் இருக்கு இல்லையா வீட்டில், அதை எடுத்து நம்ம கோம் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இதில் இந்த மாதிரி நம்ம கோம் பண்ணும்போது அந்த உள்ளன் த்ரெட் ஒன்று ஒன்றா பிரியும். அப்படி பிரியும் போது இது அப்படியே ஃப்ளஃபியாக இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்படி இது கிடச்சதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் நம்ம இதை கட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்ட் ரவுண்டு சைஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரவுண்டு சைஸ் நமக்கு கிடைச்சதுக்கப்புறமா இது நல்லா கோம் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லையா? ஒரு புல்புல்னு சொல்லுவாங்க இல்லையா? பாம் சொல்லுவாங்க, புல்புல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு இது வந்து அழகாக கிடைச்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அழகாக வந்து எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்துட்டு அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 40 டைம்ஸ் அந்த மாதிரி வந்து சுற்றிக்கோங்க. ஸோ 40 to 45 டைம்ஸ், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நல்லா இதை சுற்றிட்டு இதை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒயிட் கலர் உள்ளன் த்ரெட்டை எடுத்து இதில் திருப்பி ரோல் பண்ண போகிறோம். ஸோ ஒயிட் கலரை எடுத்துட்டு அதை ஒரு 80 டைம்ஸ் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக் 40 அண்ட் திஸ் ஒயிட் 80. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இதையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெளியே பத்திரமா எடுக்கணும். ஸோ வெளியில் எடுக்கிறதுக்கு முடியல, கஷ்டமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு இதுலேயே 2 பக்கம் நாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் கார்ட்போர்டில் ஒரு நாட், அந்த பக்கம் நாட் போடலாம். இல்லைன்னா நான் பண்ணுற மாதிரியே இந்த கார்ட்போர்ட் பீஸ்லேருந்து வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் நாட் போடலாம். ஸோ இது அப்படியே கலையாமல் நீங்கள் சென்டரில் வச்சு இதுக்கு நாட் போடணும். ஸோ நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளார் மாதிரி நாட் போட்டோம் இல்லையா? அதே தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ ஒரு 3 to 4 நாட்ஸ் அந்த மாதிரி போட்டு இதை நல்ல டைட்டாக கட்டிடுங்க. கட்டிய பிறகு இதையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு எப்படி அதை வந்து கட் பண்ணி கோம் பண்ணி எடுத்தோமோ அதே ப்ராசஸில் இதையுமே நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இந்த சைட்ஸில் கட் பண்ணும்போது ஈக்குவலாக ஈவனாக கட் பண்ணுங்கள். ஸோ அந்த பக்கமும் இந்த பக்கமும் நமக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கணும். நம்ம எதுக்கு வந்து இவ்வளோ பெருசாக இதை வந்து சுற்றுறோம் அப்படின்னா, இது நம்ம சின்னதாக ஆக்க இதோட டென்சிட்டி வந்து ஒரு பால் ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். அப்படி வந்து நம்ம நிறையா சுற்றலைன்னா ரொம்ப மெல்லிஸாக நமக்கு வந்து இந்த ஃபைனல் லுக் இருக்கு இல்லையா? அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இல்லாமல் புசு புசுன்னு இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நல்ல ஃப்ளஃபி அண்ட் புசு புசுன்னு ஒரு அப்பியரன்ஸ் வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ நூல் வந்து நம்ம சுற்றுறோம். 80 டைம்ஸ் சுற்றுறோம், 40 டைம்ஸ் சுற்றுறதுக்கு காரணம் அதுதான். இப்போ இதையுமே ஃப்ளஃபியாக மாற்றி கையில் அழகாக ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ க்யூட்டாக இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த 2 பாலையுமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்ட போகிறோம். அதுக்காக நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டாப்பில் நம்ம ஃபெவிபாண்ட் 2 பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு இது 2த்தையுமே என்ன பண்ணுறோன்னா, இது மேலே இப்படி அழகாக ஒட்டுறோம். ஸோ இப்படி ஒட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு சாண்ட்விச் மாதிரி பிளாக் கலர் நடுவில் இருக்கும், 2 பக்கமும் ஒயிட் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒன்ஸ் முடிச்சிட்டோன்னா அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி 4 சென்டிமீட்டர் கார்டு எடுத்துகிட்டு அதில் ஒயிட் கலரை வந்து 30 டைம்ஸ் ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாகவே இன்றைக்கி நம்மளுக்கு ரோலிங் தான் வேலை, ஸ்டிக்கிங் வேலை, வேறு எந்த வேலையுமே கிடையாது. ரொம்ப ஜாலியான கிராஃப்ட் இது. ஸோ இந்த மாதிரி 30 டைம்ஸ் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இதையுமே அதே மாதிரி ஃப்ளார் ஷேப்பில் கட் பண்ணி இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கோம்பு வச்சு
திருப்பியும் ஃப்ளஃபியா எடுத்துட்டு வந்து குட்டியா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இவ்ளோ பெருசா இது இருக்க போறதில்ல. இப்ப எவ்ளோ சின்ன சைஸ்க்கு இத கொண்டு வர போறேன்றத மட்டும் பாருங்க. ஸோ எப்படியும் வந்து ஒரு 50 பைசே காயின் என்ன சைஸ் இருக்கும், அந்த சைஸ்க்கு இத கொண்டு வரணும். அப்ப இதோட டென்சிட்டி எவ்ளோ அதிகமா இருக்கும்னு பாருங்க. எப்பவே ரொம்ப நீட்டா இருந்தா தான் டென்சிட்டி கம்மியா இருக்கும். இப்ப அழகா இத வந்து பால் மாதிரி நம்ம அழகா உருளையா இந்த மாதிரி ஆக்கிடணும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஆக்குனதுக்கு அப்புறமா இதையும் கையில வச்சு நீங்க ஒரு ஸ்னோ பால் மாதிரி அழகா உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இத நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல ஒட்ட போறோம். ஸோ இதுக்கு ஃபெவிபாண்ட் இல்ல கம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கியூட்டா ஒட்டிடுங்க. இப்ப அடுத்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு 2 சென்டிமீட்டருக்கு ஒரு கார்டு நீட்டா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை எடுத்துட்டு அதுலயும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிளாக் கலர்ல இதுக்கு மேல ஃபுல்லா ரோல் பண்ண போறோம். எய்தர் நீங்க 2 சென்டிமீட்டர் இல்ல 1.5 சென்டிமீட்டர் எடுத்துட்டு 10 ரோல் இந்த மாதிரி சுத்திட்டு, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் குட்டி நாட் இதுலயும் போட்டு, இதையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வாட்டி கட் பண்ணி நம்ம பால் மாதிரி உருட்ட போறதில்ல. அதுக்கு பதிலா என்ன பண்ணா, கட் பண்ண பகுதிய வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த பால் இருக்கு இல்லையா? பெரிய பால் இருக்கு இல்லையா? ஒயிட் பால். அதோட சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஊசிய வச்சு குத்துறோம். ஊசிய வச்சு குத்தும் பொழுது பார்த்து குத்துங்க. இல்லன்னா அந்த உல்லன் த்ரெட் வந்து வெளிய கழண்டு வந்துரும். அப்படி வராம இத அழகா கம் போட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டு, அப்புறம் ஊசிய வச்சு இந்த மாதிரி நீங்க ஸ்டிக் பண்ணீங்கன்னா, அழகா இந்த மாதிரி வந்து கிடைச்சிடும். இப்பவே நீங்க இது என்னன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எய்தர் 4 சென்டிமீட்டர் இல்ல 3 சென்டிமீட்டர் கார்ட் மாரி எடுத்துக்கோங்க. இல்லன்னா உங்களுடைய டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த டூத் பேஸ்ட்டோட அட்டைய எடுத்துட்டு இந்த மாதிரி 30 டைம்ஸ் நீங்க ரோல் பண்ணி ப்ராப்பரா இதே மாதிரியே ஒரு உருண்ட பால் மாதிரி செய்யணும். ஸோ 30 டைம்ஸ் உருட்டி 2, 35 டைம்ஸ் இல்ல 40 டைம்ஸ் உருட்டி 2 பால். ஸோ டோட்டலி நமக்கு 4 பால்ஸ் வேணும். ஸோ சீப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளஃபியா கொண்டு வந்து 4 பால்ஸ் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்றீங்கன்னா, இன்னும் 2 பால் வந்து பால் மாதிரி பண்ணாம எடுத்து வச்சுக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து டோட்டலி 6 எடுத்து வச்சிருக்கேன் நானு. ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, அந்த 35 டைம்ஸ் நம்ம உருட்டினோம் இல்லையா? ரோல் பண்ணோம் இல்லையா? அந்த பெருசா இருக்க 2த்தையும் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஓவல் ஷேப்ல வந்து உருட்டிட்டு, அத என்ன பண்றீங்கன்னா, கம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த உல்லன் த்ரெட்டினுடைய கீழ் பகுதியில நம்ம இத ஈவனா சைட்வர்ட்ஸ்ல ஒட்டணும். நேரா ஒட்டிடாதீங்க, பின்பக்கம் ஒட்டிடாதீங்க. சைட்ல கொஞ்சம் முன்பக்கம் வர மாதிரி நம்ம இத ஒட்டிட்டோம்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா நம்ம ஒரு விஷயம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. எந்த நேரத்துல கண்டுபிடிச்சீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட். ஸோ இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 7 மினிட்ஸ் காய வச்சுட்டு, அப்புறமா இந்த பீஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாட்டமில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறோம். ஸோ ஒரு பக்கம் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பக்கம் அட்டாச் பண்ண மாதிரி இன்னொரு பக்கமும் பண்ணுங்கள். உல்லன் த்ரெட் அப்படின்றதுனால ஃப்ளஃபியாக இருக்கிறதுனால ஈஸியாக உங்களால் மடக்க முடியும். அதுக்காக அதோட அந்த ஃப்ளஃபினஸை கெடுக்கிற மாதிரி பண்ணாமல், அந்த ஃப்ளஃபினஸ் இருக்க மாதிரி அழகாக லைட்டாக ஸ்மூத்தாக ஒட்டிடுங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 30 டைம்ஸ் ரோல் பண்ணோம் இல்லையா? அந்த உல்லன் த்ரெட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி 2 பக்கமும் நீங்க ஒட்டணும். ஸோ இந்த பக்கமும் அந்த மாதிரி ஒட்டணும். அதே மாதிரியே அந்த பக்கமும் நீங்க ஒட்டணும். ஸோ 2 பக்கமும் ஒட்டிய பிறகு, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னும் 2 நான் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 50 பைசேக்கு காயின் சைஸ்க்கு 25 பைசே காயின் சைஸ்க்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, வெறும் ரோல் மட்டும் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம காது மாதிரி இங்க ஒட்ட போறோம். இத ஃப்ளஃபியாலாம் நான் ஆக்கல. கோம்பு வச்சுலாம் இத சீவல. அப்படியே வந்து சப்பையா ஃப்ளாட்டா வச்சு இதில அழகா வந்து நம்ம ஒட்டணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டோம்னா, ரொம்ப கியூட்டான என்ன ரெடியா இருக்கு? பாண்டா ரெடி. இப்போ இந்த பாண்டாக்கு முக்கியமான டீட்டெயிலிங் அதனுடைய வாய்ப்பகுதி. அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த உல்லன் த்ரெட்ல பெயிண்ட் பண்றேன். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா த்ரெட் வச்சு நீங்க ஸ்டிட்ச் பண்ணலாம். த்ரெட் வச்சு ஸ்டிட்ச் பண்ணும்போது நான் ஒரு ட்ராபேக் பார்த்தேன். என்னன்னா, நூல் பிஞ்சு வந்துருது. ஸோ ஃப்ளஃபியா பண்ணியிருக்கோம் இல்லையா? அது மாறிடுது. அதனால தான் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பெயிண்ட் பண்ணுங்க. தட் இஸ் பெஸ்ட். ஸோ இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத நீங்க உங்களுடைய கீச்செயின்ல அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீச்செயின் உங்க எல்லாருக்குமே யூஸா இருக்கும். இத கீச்செயினா நீங்க பண்ணும்போது நான் சும்மா இதில அட்டாச் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்க கம் யூஸ் பண்ணி இத கீச்செயின வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்லன்னா உள் பக்கத்துலேருந்து ஊசி நூல குத்தி
சுற்றி மேலே எடுத்து அப்புறமா நாட் போட்டு ஒரு கீ செயினாக பண்ணுங்கள். அப்போ இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இது கிடைக்கும். இதை கீ செயினாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்காவது கிஃப்ட் பண்ணுற டாயாக கொடுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டு ஷோ கேஸில் நீங்களே இதை அழகாக பண்ணி வைக்கலாம். சரி, இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.